கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடியநேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு கதையோடு இந்த பதிவை துவங்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்திலே தகப்பனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு மகன் இருக்கிறார். அவர் மிகவும் ஆசைப்பட்டு தன் தகப்பனிடத்திலே ஒரு மண் குடத்தை வாங்கி தர சொல்லுகிறார். சந்தைக்கு செல்லுகிற பொழுது தன் கண்ணுக்கு அழகாய் தோன்றுகிற அந்த மண் குடத்தை பார்த்து அதை வாங்கி தர சொல்லுகிறார். தகப்பனும் அதை வாங்கி கொடுக்கிறார். அந்த மகன் அதோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக கீழே விழுந்து அந்த மண் குடம் உடைந்து விடுகிறது. அப்பொழுது அந்த மகனுக்கு ரொம்பவும் வருத்தம் உண்டாகி விடுகிறது. அழுகிறான், ரொம்பவும் வருத்தப்படுகிறான். இப்படி நம்ம ஆசைப்பட்டு வாங்கணுமே, உடைந்து விட்டதே என்று மிகவும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தகப்பன் அந்த மகனிடத்திலே வந்து பொறுமையாய் உடைந்து போன எல்லா அந்த குடத்தின் சிறு துண்டுகளை எல்லாம் சேர்த்து அதை ஒட்ட வைத்து மறுபடியும் புதிய ஒரு பானையாக செய்து தன் மகனிடத்திலே கொடுக்கிறார். மகன் கேட்கிறார், இது பழையது போல இருக்குமா என்று. இல்லை, அதை விட நல்லா இருக்கும், பழையதை காட்டிலும் பலமாகவும் அழகாகவும் இருக்கும், ஏனென்றால் நான் அன்போடு இதை செய்திருக்கிறேன் என்று தன் தகப்பன் பிள்ளைக்கு சொல்லி ஆறுதல் படுத்தி அந்த பானையை கொடுக்கிறார். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் சந்திக்கிற அநேகருக்குள்ளாகவும் தாங்கள் விரும்பின காரியங்களிலே இழந்து போய், உடைந்து போய், நொறுங்கி தான் விரும்பிய காரியம் ஈடேறாதபடிக்கு வாழ்க்கையில் அநேகர் காயப்பட்டிருக்கலாம். நாம் சந்திக்கிற மனிதர்கள் அநேகர் இப்படி தங்களுடைய வாழ்க்கை உடைந்து விட்டது, தங்களுடைய வாழ்க்கை முறிவடைந்து விட்டது என்று நினைத்து அதற்கு பிறகு இதை யாராலையும் சரி செய்ய முடியாது, யாராலையும் இந்த வாழ்க்கையை மறுபடியும் கட்ட முடியாது என்று நினைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுங்குண்ட இருதயத்தை தேற்ற வல்லவராய் இருக்கிறார், உடைந்த உள்ளத்தை தாங்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிற விதமாய் இந்த வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை மையப்படுத்தி ஒரு வேத வசனத்தோடு இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் இப்பொழுது வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 147வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 147வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் அநேக மனிதர்கள் இதயம் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறார்கள், அநேக மனிதர்கள் காயப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் ஆறுதலற்று, யார் நமக்கு ஆறுதல் கொடுப்பார், யார் நம்மளுடைய காயத்தை கட்டுவார், யார் நம்மை பராமரிப்பார், யார் நம்மை பாதுகாப்பார், யார் நம்மோடு நடப்பார் என்று அநேகர் வேதனையோடு, வருத்தத்தோடு, ஆறுதலற்று, மனம் கசந்து நொறுக்கப்பட்டு இருக்கிறதை தேவன் அறிந்துதான் இந்த வார்த்தையை நமக்கு கடந்து வந்து கொடுக்கிறார். இதயம் நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்குவேன், அவர்களுடைய காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் நம்மோடு இன்று உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே சில வசனங்கள் இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 94:19 சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறான், என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று பாடுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட சில வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தோமேயானால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இறங்குகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனுடைய துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும்,
அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மேற்கோள் காமித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்கிற இடத்திலேயே சொல்லுவார். லூக்கா புஸ்தகத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். லூக்கா 4வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை வாசித்தார் என்று லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயம் நொறுங்குண்டவர்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மனம் உடைந்து போய் இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்த வல்லவராய் இருக்கிறார். காயப்பட்டிருக்கிறவர்களுடைய காயங்களை கட்ட அவர் பலனுள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் ஒரு 3 சம்பவங்களை பார்த்து இன்று கடந்து போகலாம். அநேகர் இப்படி உண்டு, அநேகரை கர்த்தர் ஆறுதல் படுத்தி இருக்கிறார். ஆனால் ஒரு 3 சம்பவங்களை உங்களுக்காக சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அன்னாள் என்கிற ஒரு மனுஷி உண்டு. வேதத்திலே நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த ஒரு மனுஷி, கர்த்தருக்குள்ளாக பிரியமாய் வாழ்ந்த ஒரு மகள். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் கசப்பு, தன்னுடைய நாச்சியாரால் மிகவும் துக்கப்படுத்தப்படுகிறாள். பெண்ணினால் எப்பொழுதுமே அவளை காயப்படுத்தி துன்புறுத்தி வருடா வருடம் அவங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிற நாட்களில் அவளை மிகவும் வருத்தப்படுத்தி, கிளேசப்படுத்தி, சஞ்சலப்படுத்தி, மிகவும் துக்கமடைந்து காயமடைய செய்துவிட்டார். ஒவ்வொரு வருடமும் அன்னாளுடைய சூழ்நிலை மனம் கசந்து அழுவது, சாப்பிடாமல் இருப்பது, இப்படிதான் அவளுடைய வாழ்க்கை ஓடிட்டு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சமூகத்தில் சென்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அந்த மனக்குமுறலையும் வேதனையையும் அவர் சமூகத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை வைத்தது நிமித்தமாக கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். காயத்தோடு இருந்த அன்னாளை, வருத்தத்தோடு இருந்த அன்னாளை, மனக்லேசத்தினோடு பாரத்தோடு சஞ்சலத்தோடு இருந்த அந்த அன்னாளை கர்த்தர் தேற்றி அவளுடைய காயத்தை கட்டி அவளை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறது. வேதத்திலே இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்க முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்படுத்தப்பட்டு குழியிலே தள்ளப்படுகிறான். குழியிலே தள்ளப்பட்டு தன் நம்பி இருக்கிற மனுஷர்கள், சொந்த சகோதரர்கள், குடும்பத்தாரே அவனை தனிமைப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி விடுகிறார்கள். அடிமையாக விற்கப்படுகிறான். துரோகத்தினால் குத்தப்படுகிறான். சென்ற இடத்திலே அவமானப்படுத்தப்படுகிறான். சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். இவ்வளவு காயங்கள் இருதயத்தில். ஆனாலும் அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி, கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு, கர்த்தரையே நம்பி இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய காயத்தை கட்டி அவனை ஆறுதல் படுத்தி அவனை பலப்படுத்தி எகிப்தின் ராஜாவுக்கு அதிபதியாய் உயர்த்தினார். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டவரோடு வாழ்ந்த பேதுரு கர்த்தரை மறுதலிப்பான். ஆண்டவர் சொல்லியுமே கேளாமல் தன்னுடைய பலத்தை நம்பி பேசி கடைசியில் மறுதலித்து, தாம் ஆண்டவர் சொன்னபடியே மறுதலித்தோம் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மனம் கசந்து அழுவான். கர்த்தரை சிலுவையிலே அறைந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவரை பார்க்க முடியாது. நம்மோடு இருந்திருந்தால் அவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். நாம் சென்று, ஆண்டவரே நான் சொன்னது தவறுதான், நான் என்னுடைய பலத்தை நம்பி பேசிவிட்டேன், இதற்கு பிறகு உங்களையே நான் நம்பி இருக்கிறேன், உங்களுக்கு உண்மையாக நடந்துக்கிறேன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிரியப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் இல்லாமல் போய்விட்டாரே. எப்படி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வழிகளையும் இருதயத்தில் இருக்கிற பாரத்தையும் சொல்லுவது என்று வேதனைப்பட்டிருக்கலாம், காயத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அதற்கு பிறகு பேதுருவை தேடி வந்து அவனை அழைத்து, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா 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 என்று கேட்டு அவன் கரத்திலே என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனை ஊழியத்திற்கு அழைத்திருப்பார். இப்படி அவரையே நம்ம குற்றப்படுத்தி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம் குற்றப்படுத்தி அவர் சமூகத்தில் நாம் மீறுதலாய் நடந்தாலும் கூட
கர்த்தர் நம்மளுடைய காயங்களை கட்டி நம்மளை மன்னித்து அவருக்காக நம் மனம் கசந்து அழும் பொழுது நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளுடைய காயங்களை கட்டி நம்மளை ஆறுதல் படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம் அநேகர் இன்றைய நாட்களில் கண்ணீரோடு இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவர் வேதனையோடு, துக்கத்தோடு, மனபாரத்தோடு, ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். உங்களை தேற்றுவதற்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்பின மனிதர்கள் கைவிட்டு கூட போயிருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. நான் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவேன், அவர்களுடைய காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர், உங்களை நான் குணமாக்கி உங்களுடைய காயங்களை கட்டி என் தழும்புகளால் உங்களை சுகப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் கரத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.